வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் 10th கிளாஸ் மேக்ஸ் பார்க்குறோமா. எக்ஸைஸ் 1.5ல 8th சம் இருக்குது. இந்த சம்மில் மொத்தம் 3 சப் டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 3 சப் டிவிஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், படித்தீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 5 நிமிஷம் 15 நிமிஷத்தை செலவு பண்ணால் இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இருக்குது. அதனால் எக்காரணம் கொண்டும் இதை ஸ்கிப் பண்ணி போகாதீங்க, கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸைஸ் 1.5ல 8th சம் கொடுக்கப்பட்ட எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஹெச்எஃப்எக்ஸ் ஆகியவற்றை கொண்டு எஃப் காம்போசிஷன் ஜி இந்த ஜீரோன்னு மாதிரி போட்டிருக்கலாம். இது பேர் என்னது? காம்போசிஷன். ஓகேவாம்மா? எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் என்ன காட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன், ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1 மற்றும் ஹெச்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபஸ்ட்டு சம்மை நம்ம எழுதுவோம். ஓகேம்மா? ஃபஸ்ட்டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1, 3x + 1, h of x equal to x square, h of x equal to x square. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? f composition g, f composition g, f composition g composition h equal to f composition g composition h. இப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இது பேர் என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ப்ரூஃப் பண்ணுமா? ஆமாம், இந்த 3 சப் டிவிஷனில் ஒரு சப் டிவிஷன் கண்டிப்பாக கேட்பான். முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஓகேம்மா? முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கோம்? எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ். அது கேள்வி கேட்டிருக்கோம். முதல்ல பார்ப்போமா? எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எக்ஸ். இதை எப்படி எழுதணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு சொல்லி எழுதணும். ஓகேம்மா? ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? 3x + 1. ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிட்டோமா? இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதுமா? எக்ஸ் மைனஸ் 1. பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் கோஸ் டு எக்ஸ். இங்கே என்னது? எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 3x + 1 எழுதிட்டோமா? இந்த -1 பாருங்கம்மா, நல்ல கவனிங்க. எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் இடத்துல என்ன இருக்குது? 3x. அப்போ இந்த 3x + 1 இதில் போட்டுறணும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? 3x + 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3x + 1 -1 +1 -1 அடி கேன்சல் ஆகிடும். அப்போ தட் இஸ் 3x. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஜி எக்ஸ், எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் இது கண்டுபிடிச்சா அடுத்த ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படிமா? ஸோ தட் இஸ், இப்போ பாருங்கம்மா, எஃப் காம்போசிஷன் பாருங்கள், எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் பாருங்கள், எஃப் காம்போசிஷன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகேம்மா? இந்த காம்போசிஷன் எடுத்துகிட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ தட் இஸ் எஃப் காம்போசிஷன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னதுமா? சரி ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது? இங்கே 3x. ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது? ஹெச் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கோம்? ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் காம்போசிஷன் ஜி எடுது 3x கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? இங்கே எஃப் காம்போசிஷன் ஜி 3x, எக்ஸ் எக்ஸாக மாறுது. ஆனால் இங்கே என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 3x ஸ்கொயர். ஓகேம்மா? இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் எக்ஸாக மாறுது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னால் அது அப்படியே எக்ஸ் ஸ்கொயராக மாறுது. இங்கே எக்ஸ் தான் எஃப் காம்போசிஷன் ஜி 3x, எக்ஸ் இருக்க டைமில் எக்ஸாக மாறுது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் 3x ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் காம்போசிஷன் ஜி
காம்போசிஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது 3x² கண்டுபிடிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு இது வந்து என்னது எல்ஹெச்எஸ். அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். ஆர்ஹெச்எஸ் என்னது எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச். ஓகேம்மா, இது வந்து கொஸ்டின் பார்க்கும். ஃபஸ்ட்டு இங்கே என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x plus 1, h of x equal to x square, g composition h of x equal to இதை ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்க g of h of x, g of h of x என்னது x square, h of x இங்கே இருக்கலாமா x square. பாருங்க இங்கே பாருங்க g of x square இங்கே பாருங்க g of x equal to 3x plus 1, x இருக்க இடத்துல x, இங்கே என்னது x square. அப்போ 3 into x square. ஓகேவா 3 into ஓகேவா 3 into x square, x இருக்க இடத்துல x, இங்கே x இருக்கு. அப்போ 3x square plus 1, ஸோ தட் இஸ் 3x square plus 1 என்னது g composition h of x this. இப்போ என்ன கண்டுருக்கேன் இன்னும் ஒரு டேர்ம் இருக்குது f composition g composition h, f composition g composition h of x, f composition g composition பாருங்க g composition h எழுதியிருக்கோமா இங்கே பாருங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் என்ன எழுதியிருக்கோம் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது 3x² plus 1 என்ன இருக்கலாமா. இதை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் 3x² plus 1 திஸ். இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னம்மா கொடுத்துருக்கோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, இங்கே என்னது 3x², 3x² plus 1 மைனஸ் 1. அப்படி தானே இந்த எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, இங்கே 3x² plus 1 இருக்கு இல்லையா. இது அப்படியே நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, அப்படி தானே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ், இங்கே 3x² plus 1 அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே மைனஸ் 1. ஸோ 3x² plus 1 minus 1 that is equal to 3x² plus 1. ஸோ பாருங்கம்மா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x² கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா கவனிங்க. எல்ஹெச்எஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3x². பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3x². ஸோ என்னது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டோமா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி செகண்ட் ப்ராப்ளம் வந்து என்னது செகண்ட் ப்ராப்ளத்தில் வந்து செகண்ட் ப்ராப்ளம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிப்போமா. செகண்ட் ப்ராப்ளத்தை பாருங்கள். அம்மா இந்த 3 சப்டிவிஷனில் ஒரு மார்க் கண்டிப்பாக 5 மார்க் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x², g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x, h ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x + 4. ஓகேவாம்மா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் எல்ஹெச்எஸ் என்னது எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது இங்கே ப்ராப்ளத்தில் வந்து 2x அப்படியே போடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x², எக்ஸ் கோஸ் டு x². இங்கே 4x இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் 4x². ஓகேவாம்மா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் g ஆஃப் எக்ஸ் இதை கண்டுபிடிச்சிருக்கோம்ல தட் இஸ் ஈக்குவல் டு 4x². இங்கே பாருங்கள் எஃப் காம்போசிஷன் g ஆஃப் எக்ஸ் இன் காம்போசிஷன்
h of x. ஓகேம்மா, இப்போ என்ன செய்யணும்னா f composition g into h of x. ஓகேம்மா, காம்போசிஷன் இங்கே h of. இப்போ h of x என்னம்மா கொடுத்துருக்கோம்? h of x வந்து x plus 4. f composition g h of x வந்து x plus 4. அப்போ இங்கே பாருங்க, இது வந்து x plus 4 இருக்குது. x plus 4 h of x எங்கே இருமா? அந்த h of x என்ன இருக்கு இல்லையா? h of x வந்து x plus 4 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட கொடுத்த ஃபங்க்ஷன் இருக்கிற h வந்து x plus 4, அதை வந்து அப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? f composition g of x equal to 4x². இந்த x இருக்கு இல்லையா? இந்த x வந்து x ஸ்கொயராக மாறி இருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்குது? x plus 4. 4 into x plus 4 the whole square. இந்த x வந்து x ஸ்கொயராக மாறி இருக்கு. ஆனால் இங்கே இந்த x plus 4. ஸோ 4 into x plus x square, இது a plus b the whole square. a square plus b square plus 2ab. அப்படி தானே? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 into x square. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 into x square. இது 16 + 40 16 64 + 32x. ஓகேவாம்மா? இதுதான் என்னது? LHS. இப்போ RHS கண்டுபிடிப்போமா? RHS வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? RHS வந்து F composition G composition H of x, that is question mark. First என்னது? f of x equal to x square, g of x equal to 2x, h of x equal to x plus 4. First நம்ம இதை கண்டுபிடிப்போமா? g composition h of x. So that is g of h of x, that is h of x என்னது? x plus 4. என்ன இருக்கலாமா? h of x வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x plus 4. ஸோ g of x plus 4 என்னது? நமக்கு g of x என்ன கொடுத்துருக்கேன்? g of x equal to 2x. x வந்து எக்ஸாக மாறுது. அப்போது 2 into x இருக்க இடத்துல என்னது? x plus 4 இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2x plus 8. ஓகேவாம்மா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு f composition g composition h of x, that is equal to f of g of h of x. ஓகேவாம்மா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? g composition h of x கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்ன இருக்குது? இதில் வந்து என்ன சொல்லுவோம்? 2x plus 8 போட்டாச்சு. 2x plus 8 போட்டாச்சு. ஏன்னா இந்த ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சதை போட்டாச்சு. இங்கே நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கோம்? f of x வந்து என்னது? f of x வந்து x ஸ்கொயர். x வந்து x ஸ்கொயராக மாறுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2x plus 8 the whole square. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்ம் தானே? a ஸ்கொயர் அப்படி தானேம்மா? a plus b the whole square. a square plus b square plus 2ab. a square வந்து 4x square. b square வந்து 64 plus 2a into b. So 4x square plus 64 plus 32x. So that is பார்த்தீங்களாம்மா? இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கா? நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல, LHS ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு வந்திருக்கோமா? 4x square plus 64 plus 32x. பாருங்கள், RHS இருக்கு இல்லையா? RHS ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 4x square plus 64 plus 32x. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஓகேம்மா? நீங்கள் இது செகண்ட் சம் வந்து நம்ம கம்ப்ளீட்டட். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட்டு தேர்டு சம் வந்து என்னது? f of x equal to
x minus 4, g of x equal to x square, h of x equal to 3x minus 5. இது third sum. Third sum என்னது f composition composition of h of x equal to f composition g composition h. இப்போ LHS வந்து நிரூபிப்போமா? இந்த f composition g of x. ஃபஸ்ட்டு இதை கொண்டு போவோம், இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக கொண்டு போவோமா. f composition g composition h of x வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போமா. f composition g of x equal to f of g of x. இப்போ g of x என்னதுமா? x square. So that is f of x square. பாருங்க இங்கே f of x என்னது? f of x equal to x minus 4. So that is equal to இங்கே x square இருக்குது. அப்போ x square minus 4. ஓகேவாமா? Then next f composition g composition h of x equal to f composition g, அது வந்து என்ன செய்யணும்? h of x. ஓகேவாமா? ஸோ நம்மகிட்ட வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? h of x போடுமா? f composition g, h of x என்னம்மா? h of x வந்து என்னது? 3x. h of x என்னது? 3x. இந்த h of x சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3x minus 5. ஓகேம்மா? இந்த h of இருக்குது, இந்த h of x given கொடுத்துருக்கு, அது வந்து அதை அப்படியே தூக்கி இதில் போட்டிருக்கோம். 3x minus 5. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? f composition g of x என்னது? x square minus 4. x இருக்க இடத்துல x square. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 3x minus என்ன வந்திருக்கு? 3x minus 5. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுமா? 3x minus 5. ஓகேம்மா? 3x minus 5 the whole square minus 4. நல்லா கவனிங்கம்மா, இங்கே x இருக்க இடத்துல x square, இங்கே x இருக்க இடத்துல அந்த x square the whole square போடுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9x square a minus b the whole square form. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்க? a square plus b square minus 2ab. a square 9x square plus b square 25 minus 2ab. ஓகேவா? இது இந்த டேர்ம் minus 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9x square plus 25. ஓகேம்மா? 9x square plus 25 என்னது? பாருங்கள், minus 30x minus 4. So that is equal to 9x square minus 30x plus 21. ஓகேம்மா? நம்ம நிரூபிச்சிருக்கோம்ல. LHS வந்து இது மனசில் வச்சுக்கணும். 9x square minus 30x plus 21. அடுத்து நம்ம RHS நிரூபிப்போமா? இந்த 3 சப் டிவிஷனில் ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குது. RHS வந்து என்னது? f composition g composition h of x, that is question mark. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போமா? g composition h of x, that is equal to g of h of x. g of h of x என்னமா வருது? h of x என்ன கொடுத்துருக்கோம்? 3x minus 5. அப்படி தானே ப்ராப்ளத்தில் நம்ம கொடுத்துருக்கோன்னா இல்லையா? h of x வந்து 3x minus 5. இப்போ ப்ராப்ளத்தில் g of x என்ன கொடுத்துருக்கோம்? x square. x goes to x square. அப்போ இங்கே என்ன இருக்குது? 3x minus 5 the whole square. So that is 9x square a square plus b square na 5 square minus 2ab. Okay ma? So that is 9x square plus 25, 30
எக்ஸ் அப்படி தானே. இது வந்து என்னது, ஜி காம்போசிஷன் ஹெச் of x that is equal to 9x square minus 30x plus 25. ஓகேம்மா. இப்போ நமக்கு வந்து என்ன தேவை, f of என்ன பாருங்கம்மா, f of g composition h of x. ஓகேம்மா. ஸோ f of என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுமா, என்ன இருக்குல்ல, ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. ஓகேவாம்மா. இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கோம், இங்கே பார்த்துங்கம்மா, ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 என்ன கொடுத்துருக்கோன்னா, தேர்டு சம்மில் ப்ராப்ளத்தில் பாருங்கள், f of x equal to x minus 4 அதை தான் நான் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. f of x equal to x minus 4, x இருக்க இடத்துல x இருக்குது. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த x இருக்க இடத்துல இந்த ஹோல் டேர்ம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25, x இருக்க இடத்துல x எழுதியிருக்கோம், எழுதிட்டு மைனஸ் 4 அப்படி தான். நான் இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, இந்த எஃப்பில் இந்த ஹோல் டேர்மை எடுத்துட்டு அப்படியே ஒரு மைனஸ் 4. இப்போ பாருங்கள், 9x ஸ்கொயர் மைனஸ் 30x 25 மைனஸ் 4 தட் இஸ் ப்ளஸ் 21. பார்த்தீங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த தேர்டு சம்மில் எல்ஹெச்சை வந்து என்ன செஞ்சுருக்கேன், எல்ஹெச்எஸ் வந்து ஸ்டெப் பை போட்டு உங்களுக்கு 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21 நிரூபிச்சிருக்கேன். பாருங்கம்மா, இந்த ஆர்ஹெச்எஸில் வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஸ்டெப் பை போட்டு வந்து என்ன செஞ்சுருக்கேன், 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். என்னம்மா, இந்த வீடியோவை வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணுமா. இதில் வந்து என்ன கேட்டிருக்கான்னு தெரியுமா, இந்த எக்ஸசைஸ் 1.5ல் 8ல் இந்த செகண்ட் சம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 1 2 3 இந்த 3 இதில் இந்த 3 டிவிஷனில் ஒரு டிவிஷன் வந்து 5 மார்க்கில் கண்டிப்பாக நமக்கு கேட்பான். அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட்டிருக்கேம்மா. வீடியோ வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா. நீங்கள் இதில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேம்மா. உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸில் 1 மார்க்காக போட்டிருக்கோமா, அந்த 60 செகண்ட்ஸை வந்து கவர் பண்ணிங்க, உங்களுக்கு 1 மார்க் ரெடியாக இருக்குது. என்னம்மா, நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸை 1 மார்க் போட்டிருக்கேன், நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.